அனைவருக்கும் வணக்கம். நம்ம திமுக, அதிமுக செய்த ஊழல்கள் இல்லை அவங்க நடந்துக்கிட்ட விதம், அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்கள் அப்படின்னு நம்ம மனசில் பட்டு அதற்காக தான் திமுக, அதிமுகவை நம்ம எதிர்த்தோம். திமுக, அதிமுக மக்கள் விரோத போக்கில் செயல்பட்டாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தை இனிமேல் வர கட்சிகள் செயல்படுத்தக்கூடாது, அதிலிருந்து நமக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமாக இருந்தால், உண்மையிலே அதுதான் கொள்கை நோக்கமாக இருந்தால், இப்போ விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்ட இந்த மாற்றத்தை விரும்பின மக்கள் விஜய் நடத்துகிற இந்த அட்டூழியத்தை எப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு உண்மையான நோக்கம் நல்லது நடக்கணுன்றதா, இல்லை திமுக, அதிமுகன்ற கட்சி மேலே உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியா? அதை முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்திங்க. அதாவது நல்லவர்கள் போல் வேஷம் போட்டுக்கிட்டு, நேர்மையாளர்கள் போல் பேசிக்கிட்டு, விஜய் செய்கிற அட்டூழியத்தையும் அக்கிரமத்தையும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஜனநாயக விரோத செயலையும் எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நேற்று வைகோ ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க பொதுக்குழுவில் பேசின வீடியோ ஒன்று வருது. நீங்கள் அதாவது எவ்வளோ பெரிய முட்டு வேணாலும் கொடுங்க, விஜய்க்கு ஆதரவாக முட்டு கொடுங்க, என்னன்னா கொடுங்க, லட்டு கொடுங்க, எதனா கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மனசாட்சியோடு யோசித்து பதில் சொல்லுங்கள். அதாவது அவர்கள் கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் திமுக சார்பாக உதயசூரியனில் நின்று 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது வரைக்கும் 5 எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த எம்எல்ஏ ராஜினாமா செய்ததே மக்கள் விரோதம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. என்னடா இது, எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மாதம் கூட முழுசாக அதுக்குள்ளே 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் வேதனையில் இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு? எம்எல்ஏவாக இருக்காங்க, என்ன காரணத்துக்காக இப்போ அவங்க பதவி விலகணும்? பதவி விலகினா அவர்களுக்கு இடைத்தேர்தலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கும் விஜய் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைப்பாராம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார்னு சொல்லி வைகோ சொல்கிறாரு. வைகோவுடைய அரசியல் அனுபவம் என்ன, இவருடைய அரசியல் அனுபவம் என்ன? இந்த செயல் சரியா? ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, இப்போ எம்எல்ஏ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, எதற்காக அவங்க ராஜினாமா செய்யணும்? இந்த கேள்வியை மனசாட்சி உள்ள ஒருத்தராவது கேட்குறீங்களா? எவ்வளவு பெரிய அட்டூழியம்! ஏற்கனவே அதிமுகவில் ஒரு குழுவை உருவாக்கி ஆசையை தூண்டி தனியாக போய் அந்த குழுவுக்கு சால்வை போட்டு முதலமைச்சரே நேராக போய் ஆசையை தூண்டியும் அந்த 32 பேர் மானஸ்தனாக இருக்கிற அதிமுக காரங்களை 7 பேரை உடைக்க முடியல. 25 பேர் தான் மானங்கெட்டு போய் வந்தாங்க. அந்த மானஸ்தனாக இருக்கிற 7 பேரை உடைக்க முடியாதால, 32 நம்பரை எட்ட முடியாதால மறுபடியும் 5 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண வச்சு உடனே, அதாவது 30 கோடி 40 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனவங்க ஒரே நாளில் ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கூட வந்துடுறாங்க. கேட்டால் மக்களுக்கு நல்லது செய்யணும், க்ளீன் கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாரும்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற, முட்டு கொடுக்குற கட்சிக்காரங்களை விட்டுருங்க. கட்சிக்காரங்க லாபத்துக்காக செயல்படுறவங்க. பொதுமக்களை நான் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போகிற நடுநிலைன்ற நம்பிக்கிட்டு நல்லது நடக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டு பொதுவாக வேலை செஞ்சுட்டு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு பொறுப்பாளராக இணைஞ்சு வேலை செய்யாமல் விஜய் நல்லவரே, விஜய் நல்லது செய்வாரே, கழட்டுவாருன்னு சொல்கிறீங்களா? அவங்கள தான் நான் கேள்வி கேட்குறேன். என்ன பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரையும்? இல்லை, உங்களுக்கு அதாவது விஜயை பற்றி குறையே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்கிறீங்க. என்ன விஜய்னா வானத்துலேருந்து நேராக வந்துட்டாரா? இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களை யார் விமர்சனம் பண்ண வந்திருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் விஜய் குறை சொல்லக்கூடாது? அவர் என்ன நல்லது செய்கிறாரா? இது வரைக்கும் வழக்கமாக நடக்கிற திட்டத்தை தவிர புதுசாக என்ன செய்திருக்காரு? நீங்கள் புதுசாக ஒரு மாதத்தில் என்ன செய்ய முடியும்னு கேட்குறீங்களா? அண்ணாதுரை முதலமைச்சரான என்ன செய்தார்னு எடுத்து பாருங்க. அண்ணாதுரை வரைக்கும் போக தேவையில்ல. இப்போ உங்கள் கூட விஜய் கூட முதலமைச்சராக பதவியேற்ற கேரளா, வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு மாதத்தில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கம்பேர் பண்ணிட்டு இங்கே பேசுங்க. வெறும் உங்கள் சினிமா புகழ் வேணும்னா, உங்களுக்கு சினிமா போதை வேணும்னா நீங்கள் உருளுங்க, பிறலுங்க. அதுக்கு மக்கள் ஏன் பலிகடை ஆகணும்? ஒரு கட்சியை உடைக்கிறது ஜனநாயகமா? அது சரியா? அந்த மாற்றத்துக்கு தான் விஜய் ஓட்டு போட்டிங்களா? விஜய்க்கு என்ன கேடு வந்தது? எதுக்கு ஒரு கட்சியோட எம்எல்ஏ உடைக்கிறாரு? வைகோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் எதுக்கு இடைத்தேர்தல் வரணும் கேட்டால் அது மக்கள் போன வீணாவலியாம். கேட்டால் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டா? ஏங்க, ஒருத்தவன் செலவு பண்ணி பணம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எம்எல்ஏன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்க அதை விட அதிக லாபம் வந்தால் தானே இங்கே வர முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ எதுவுமே சொல்லக்கூடாது, ஆனால் மற்றவங்க மேலே மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, இவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க ஏங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் விட கேவலமான அரசியல் செய்கிறாருங்க விஜய். நீங்கள் யாரை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்களோ அந்த கட்சியில் கூட வச்சுக்கிட்டு எப்படி இவர் முதலமைச்சராக இருக்கிறாரு? உடம்பு கூசலை? தேர்தலில் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்களா இல்லையா? அதே ஸ்டாலின் அவர்களை நீங்கள் என்ன சொன்னீங்க? அறிவாலயம் பக்கம் போகிற எல்லாரையும் பிடிச்சி போட்டுக்கிறாருன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ அந்த வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? அப்போ திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இந்த வித்தியாசத்தை தான் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிங்களா?
மாற்றம்னா என்ன? ஏதாவது கொள்கை மாற்றம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை செயல்பாடு ஏதாவது மாற்றம் வச்சுருக்கீங்களா? திமுக செய்யாததை நீங்கள் என்ன புதுசாக செய்கிறீங்க? இல்லை திமுக தவறுகள் செய்யுதுன்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த தவறை நீங்கள் என்ன செய்யலை? இல்லை சட்ட ஒழுங்குல நீங்கள் முதல்ல வந்துட்டீங்களா? இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுத்துட்டீங்களா? இல்லை உங்கள் அமைச்சர் மேலேயே வந்து அந்த கிரவுண்டில் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்களா? இல்லை எது ஒன்று என்ன எல்லாரும் பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாரையும்? சொல்லுங்கள். கேள்வி கேட்டால் குறை சொல்லாதீங்க. அரசியலே வேணாம். அரசியலே வேணும்னா அப்போ எதுக்கு விஜய் கோட்டு போட்டீங்க? அது அரசியல் இல்லையா? என்ன ஸ்டாண்டில் விஜய் கோட்டு போட்டீங்க? ஏன் மாற்றம்னு வரும்போது சீமான் கோட்டு போடல, அன்புமணி கோட்டு போடல? எதற்காக விஜய் கோட்டு போட்டீங்க? ஏன் விஜயகாந்த் அப்போ ஓட்டு போடல? அதுக்கு பதில் இருக்கா? வெறும் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார், அவ்வளோதானே. இப்போ ரஜினிகாந்த் வந்து உச்சத்தில் இருக்கும்போது 96ல் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வரல. ஆனால் இவர் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ உங்கள் புகழுக்கு, உங்கள் மயக்கத்துக்கு, உங்கள் போதைக்கு மக்களை வந்து ஊறுகாய் ஆக்கிட்டீங்க, அதானே? அதாவது இறங்கி பஸ்ஸில் வந்து போகிறாரு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஸ்டைலாக இது சினிமா ஷூட்டிங்கில் போகிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அழகன் ரன்னிங் ரேஸ் ஓடுறாரு. அந்த ரன்னிங் ரேஸ் வந்து வருஷம் வந்து ஒருத்தருங்க வந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு வந்து யார் ஆட்சி இருந்தாலும் அதை செய்ய தான் போகிறாங்க. எதை ஒன்றையும் உங்கள் விஜய் புதுசாக செய்யலைங்க. புதுசாக செய்யலை. சும்மா வெட்டி விளம்பரம், வாய்ச்சாவடால் ஒன்றுத்தையும் கட்டல. ஏதாவது ஒன்று புதுசாக இல்லை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காரா? அவர் சொன்ன வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றலை, புதுசாகவும் எதையும் செய்யலை. வழக்கமாக நடக்கிறத பஸ்ஸுனா வழக்கமாக கவர்மெண்ட்டு வாங்கும் விடும், அதை அப்படியே பண்ணுறது. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு போச்சு அதை அப்படியே தொடர்றது. சும்மா சொல்கிற அதிகாரிங்க சொல்கிறதுல கையெழுத்து போடுறது. இதுக்கு பேர் ஆட்சியா? இதுக்கு பேர் அரசியலா? மற்ற கட்சியை உடைக்கிற வேலையை மட்டும் பக்காவாக பண்ணுறீங்க. உங்கள் வைகோவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருங்க, க்ளீன் கவர்மெண்ட்டாக கேட்டால் வாய் கூசலாம் இந்த பொய்யை சொல்கிறதுக்கு. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக. ஏங்க ஒரு எம்எல்ஏவே உடைச்சி ராஜினாமா பண்ணி வாங்க நான் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ண சொல்கிறீங்க, அதுவே பெரிய கரப்ஷன் தானேங்க. அதை விட என்ன பெரிய கரப்ஷன் வேண்டியிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது நீங்கள் 10 ரூபா பாட்டில் ஒழிக்கிறேன்னு பாட்டு பண்ணீங்க, இப்போ வந்து அமைச்சர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, உடனே ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி கரப்ஷன் ஃப்ரீ? அப்போ நான் என்ன கேட்குறேன், மனசாட்சிப்படி நீங்கள் சொல்லுங்கள். அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜி தான் வாங்குறாரு, ஓகேவா? இப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இல்லை. அப்போ அந்த 10 ரூபா வாங்குறவர் போயிட்டாரு. அப்போ போயிட்டாருன்னா இப்போ அந்த 10 ரூபா எங்கே போகுது? அந்த கேள்வி வருமா வராதா? ஏன் நிறுத்த முடியாது? ஏங்க இப்போ நான் தான் வாங்குறேன்னா நானே வேணான்னு சொல்லிட்டு அந்த வராதுல்ல, அப்போ யார் வாங்குறா? அப்போ ஏன் அதை நிறுத்த முடியல? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பொய் சொன்னீங்க? இல்லை அதில் மது ஒழிப்பு கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை 714 கடையை வெளியிடுறேன்னு சொல்லி வெறும் கடை நம்பரை மட்டும் வெளியிட்டீங்களா? தெளிவாக ஏதாவது அட்ரஸோட வெளியிட்டிருக்கீங்களா? புள்ளி விவரத்தோட? இல்லை. எதை ஒன்றையும் வந்து முழுசாக செய்யலை, எதை ஒன்றையும் வெளிப்படையாமல் செய்யலை. உங்களை சுற்றி இருக்கிற ப்ரொடியூசரு, டைரக்டரு, இயக்குனர், உங்க கூட யாருன்னா பழகினா அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்ருக்கீங்க, ஜோசிகார் உட்பட. அதையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எது செஞ்சாலும் வந்து உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறதால நாங்கள் பொறுத்துக்கிட்டு போனோம்னா எப்படி அது சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை என்ன அநியாயம் இது, அட்டுணியம் இது? யாருக்கும் இல்லாத ப்ரிவிலேஜ் எப்படி விஜய்க்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? ஸ்டாலினாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை அன்புமணியாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும், இல்லை விசிகா தலைவராக யாராக இருக்கட்டும், யாரையாவது ஒருத்தரை இந்த மக்கள் கேள்வி கேட்காம சமூக ஊடகத்தில் விமர்சனம் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? அப்படின்னு விஜயை பார்த்து மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது சொல்கிறீங்க. செய்கிற தவறை பொறுத்துக்கிட்டு போகணும்னு சொல்கிறீங்க. தவறே இல்லைன்னு சொல்கிறீங்க. எப்படி அதை பொறுத்துக்கிட்டு போக முடியும்? உங்கள் விஜய் அண்ணன் அந்த வரி ஏய்ப்புக்காக வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறாருல, எதுக்கு நடத்துகிறாரு? நேர்மையாளர் தானே, ஏன் நடத்துகிறாரு? அதுக்கு பதில் இருக்கா? அன்றைக்கி வீர சவடால் விட்டாங்க, அந்த ஃபோட்டோ வெளியிட்டு தலைவி திரிஷா ஃபோட்டோ வெளியிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கரியை பூசிட்டாங்க முகத்தில். இல்லைன்னா அன்றைக்கி ஓவராக கம்பு சுற்றிருப்பீங்க. ஆள் இல்லாத வீட்டில் ஓவராக வந்து வீரவசனம் பேசினவர். ஒரு கேள்வி எழுத்து கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு திறமை இருக்கா? ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன், ஒரு கேள்வி. இப்போ வந்து வைகோ அப்படியே ஆவேசமாக பேசுகிறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரே ஒரு நன்மை என்னென்னா, இந்த வைகோ, விசிகா, இந்த கூட இருக்கிற அல்ற சில்லறைங்களாம் எவ்வளவு வந்து கொள்கையற்றவர்கள்ங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. இதே வைகோ திராவிடத்தை காக்க வந்த போர்வாளே இவர் தான், இனிமேல் வந்து இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்பேன்னு டீ ஊத்துறதை தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கு. எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவ்வளோ வெக்கம் கெட்டு மானம் கெட்டு கூட்டணியில் இருந்துட்டு இப்போ வந்து பேசுகிறாரு, நான் வந்து அதுக்காக இருந்தேன் இதுக்காக இருந்தேன்னு. தேர்தலே புறக்கணிச்சிட்டு போனவர் தான் நீங்கள். உங்களுக்கு சின்னன்னு ஒன்று இருந்தால் தானே தனி சின்னத்தில் நிற்க முடியும். உங்களுக்கு சின்னன்னு ஒன்று எங்கே இருக்குது? உங்கள் சின்னத்தை யார் ஒழிச்சது? இப்போ வந்து அப்படியே வாய்ஸ் அவடால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ வந்து இவர் க்ளீன் கவர்மெண்ட் கொடுத்துருவாரு, நம்பிக்கை இருக்குது. அப்போ அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க பார்க்குறாங்க. பிஜேபி கூட டைரெக்டாகவே பிரச்சாரத்துக்கு போனோம் 2014. நீங்கள் வந்து பேசுகிறீங்க.
வைகோலாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு பார்ப்போம். இந்த இந்த கட்சிங்களெல்லாம் ஒழிச்சிட்டு நேர்மையாக இருக்கிற தனித்து நிற்கிற இந்த கட்சிகளை மட்டும்தான் வந்து மக்கள் இனிமேல் அங்கீகரிக்கவே செய்யணும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? விஜய் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் நடந்தது என்ன? அமமுக எம்எல்ஏவை திருடி இருக்கீங்க, அதிமுகவை உடச்சிருக்கிறீங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே மாதத்தில் எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சுருக்கீங்க. இப்போ வந்து திமுகவில் சூரியன் சின்னத்தில் என்ன எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சுட்டு வா இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறேன்னு வைகோவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு சரியான செயலா? சொல்லுங்கள், இதெல்லாம் ஜனநாயக சரியான செயலா? விஜய்க்கு முட்டு கொடுக்குற கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பொதுமக்கள் நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு எப்படி வந்து இது சரின்னு சொல்லிட்டு. நன்றி.